வெல்கம் டு ஏடெக் தமிழ். டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு டிசைன் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் யூஸிங் ப்ரோட்டியஸ். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசிலேட்டர்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். தமிழில் வந்து ஆசிலேட்டரை அலையேற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து அலைகளை வந்து தொற்றுவிக்கும். ஆர் இட் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் அல்டர்னேட்டிங் குவான்டிட்டி ஆர் ஆசிலேட்டிங் வேவ் ஃபார்ம். இந்த ஆசிலேட்டரோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டைமை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கோங்க, ஆம்ப்ளிடியூடை வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு அதோட ஆம்ப்ளிடியூட் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஐ மீன் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிக் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். சைனசாய்டல்னால் சைன் வேவ் மட்டும் கிடையாது, கொசைன் வேவும் பார்த்திங்கன்னா சைனசாய்டல் தான். ஏன்னா நம்ம வந்து சைனசாய்டல்னு எடுத்தோடனே நம்ம வந்து சைன் வேவ் தான் வந்து சைனசாய்டல் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. அதோட ஃபேஸ் எப்படி இருந்தாலும் ஒரு அந்த ஆசிலேட்டிங் வேவ் ஃபார்ம், அதை வந்து சைனசாய்டல் வேவ் தான் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதோட பேசிக் டெஃபினேஷன் வந்து என்னென்னு பார்ப்போம். Without any input we get output, or without any AC input we get AC output, or periodic waveform is called as oscillator அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆசிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் வந்து ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர், இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு டிரான்சிஸ்டர் நம்ம இன்புட் கொடுக்கும்போது அதோட அவுட்புட் வந்து அவுட் ஆஃப் ஃபேஸில் கிடச்சிச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக். இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற சிக்னல் வந்து இன்ஃபேஸ் வித் அவுட்புட் சிக்னல். ஓகேவா? நம்ம கொடுக்குற சிக்னல் எப்படி இருக்கோ அந்த எந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டுமே இல்லாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகேவா? அதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட பேசிக் பிளாக் டயக்ராம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்புட் கொடுக்குறோம். ஸோ எந்த ஆம்ப்ளிஃபையருக்குமே நம்ம வந்து இன்புட் கொடுப்போம். ஸோ இங்கே இன்புட் நான் வந்து 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்படியா? 0ன்னு கொடுத்தா இன்புட் எதுவுமே கொடுக்கலாம், அவுட்புட் எப்படி ஜென்ரேட் ஆகும்? ஸோ எல்லாத்துக்கும் கொஸ்டின் இருக்கும். அது எப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்டை வந்து 0ன்னு அசியூம் பண்ணிட்டோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆம்ப்ளிஃபையரில் தெர்மல் நாய்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த தெர்மல் நாய்ஸ் வந்து சம் ஹெட்ஸ் டு சம் ஜிகா ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டை வந்து இதில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த நாய்ஸ் என்ன ஆகும்னா, நாய்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு அப்படியே வந்து ஒரு டிஸ்டார்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த நாய்ஸ் என்ன ஆகும்னா, இதில் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகி இந்த ஃபீட்பேக் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நெட்வொர்க் பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் நெட்வொர்க் ஆர் டேன் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மற்ற ஃப்ரீக்வன்சியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதான் இதோட வேலை. ஓகேவா? அந்த ஃப்ரீக்வன்சியை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், இங்கே போய் ஆட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சம்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ மீன் இந்த Vin. அப்போ இங்கே வர்ற இதுக்கு இன்புட் என்னவாக இருக்கும், Vin ப்ளஸ் Vf. ஓகேவா? அப்போ Vin வந்து 0, Vf இங்கே வந்து இதில் ஆம்ப்ளிஃபை ஆகி கொஞ்சம் சிக்னல் வந்துருக்குமா, அந்த சிக்னல் வந்து திருப்பி ஆம்ப்ளிஃபை ஆகி உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இங்கே வந்து சஸ்டைனபிள் ஆசிலேஷன்ஸை வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியாவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த க்ரைட்டீரியா பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்காஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பர்கவுசன் நிபந்தனை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பீட்டா, இந்த ஃபீட்பேக் ஃபேக்டரும் இந்த கெயினும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட்டி கிடைக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து ஆங்கிள் ஆஃப் ஏ பீட்டா, இதுக்குள்ளே டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் அரௌண்ட் ஏ க்ளோஸ் லூப் இஸ் 0 டிகிரி ஆர் 360 டிகிரி. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அது வந்து சஸ்டைனபிள் ஆசோலேஷன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரோட கெயின் என்ன இருக்கும், ஏவி. ஸோ இங்கே வந்து நம்ம அவுட்புட் கொடுத்துருக்கோம். அப்போ Vin ப்ளஸ் ஏவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ஃபீட்பேக்கை வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து இது என்ன ஆகும், இந்த ஃபீட்பேக் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த பீட்டாவோட இந்த வி அவுட் வந்து மல்டிப்ளை ஆகி ஃபீட்பேக் சிக்னல் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அப்புறம் என்ன செய்கிறோம், இதோட கம்பைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து 0, இது வந்து Vf வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து இந்த Vfும் இந்த Vinனும் ஈக்குவல் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல்ஸ் ஆஃப் ஏ பீட்டா ஈக்குவல் டு 1 அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதோட அவுட்புட் டிவைட் பை இன்புட் ரேஷியோ வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெரிவேஷன் மூலமாக தான் நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம், ஏ டிவைட் பை 1 மைனஸ் ஏ பீட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்புட் இங்கே எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? அப்போ இன்புட் வந்து 0, இந்த 0 இன்ட்டு ஏவை மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 0 வரும். ஓகேவா? இதை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. இந்த 0 இங்கிட்டு, இந்த V0 இங்கே போகிறப்போ உங்களுக்கு அதுவும் 0 ஆயிரும். அப்போ ஏ பீட்டா 1 மைனஸ் ஏ பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ ஏ பீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ இது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஓகேவா? இந்த ஏ பீட்டாவை வச்சு இந்த ஏ பீட்டா ஈக்குவல் டு ஏ பீட்டா வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னா க்ரோயிங் ஆசிலேஷன் வந்து கிடைக்கும். ஏ பீட்டா வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டீகேயிங் ஆசிலேஷன் கிடைக்கும். ஓகேவா?
அது எப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ பீட்டா வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா சிக்னல் வந்து அப்படியே டை அவுட் ஆயிரும். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி தான் கிடைக்கும். இப்போ வந்து மாடல்ஸ் ஆஃப் ஏ பீட்டா ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ரோயிங் ஆசிலேஷன். எப்படின்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக அப்படியே வந்து சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோயிங் ஆகி அப்படியே வந்து பெருசாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ அப் டு இன்ஃபினிட் வரைக்கும் இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனை வந்து ஏ பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வரணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் ஆசிலேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்கிற ஒரு வேவ் ஃபார்ம், இதான் வந்து பார்த்திங்கன்னா சைனசாய்டல் வேவ் ஃபார்ம், இந்த வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த பர்காஷன் சொல்கிறாரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வந்து ஆசிலேட்டரோட பிரின்சிபல் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் இந்த ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் நெட்வொர்க்னு சொல்லியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸை வந்து வச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிலேட்டரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷன். ஸோ என்ன வேவ் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஆசிலேட்டராக நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது மட்டும் தான் ஆசிலேட்டர்னு நினைக்கிறீங்க. கிடையாது. இதுக்கடுத்து வந்து மல்டி வைப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஸ்கொயர் பல்ஸு, ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம்லாம் ஜென்ரேட் பண்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் ப்ரொடியூஸ்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சைனசாய்டல் ஆசிலேட்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சைனசாய்டல் ஆசிலேட்டரில் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர். இந்த ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பல்ஸும் ட்ரையாங்கிள் பல்ஸும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் மெக்கானிசம் யூஸ்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணி ஆசிலேட்டர் டிசைன் பண்ணலாம். அதுக்கடுத்து நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியும் ஆசிலேட்டர் டிசைன் பண்ணலாம். இந்த நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டனல் டயோடு யூஸ் பண்ணி ஆசிலேட்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதில் கிடைக்கும். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி ஆசிலேட்டர் வந்து டிசைன் பண்ணலாம். டனல் டயோடு ஆசிலேட்டர் வந்து நம்ம மைக்ரோவேவில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் இந்த டேன் சர்க்யூட். இந்த டேன் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸை வச்சு 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆர்சி ஆசிலேட்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்சி ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்சி ஆசிலேட்டருக்கும் எல்சி ஆசிலேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சி ஆசிலேட்டர் வந்து லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் அப் டு 1 to 100 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் என்ன பண்ணுன்னா ஹை ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணும். 100 ஹெர்ட்ஸ் to ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? அதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இந்த ஆர்சி ஆசிலேட்டரை வந்து 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், இன்னொன்று வந்து வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர், இன்னொன்று வந்து ட்வின்டி ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எல்சி ஆசிலேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஹார்ட்லி ஆசிலேட்டர், கால்பிட் ஆசிலேட்டர், கிளாப் ஆசிலேட்டர், ஃப்ராக்லின் ஆசிலேட்டர், ஆம்ஸ்ட்ராங் ஆசிலேட்டர், டியூன் கலெக்டர் ஆசிலேட்டர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா ஒரு ஆம்ப்ளிஃபையரோட பேசிக் ஆப்ரேஷனையும் அதோட டைப்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ இதோட அப்ளிகேஷன் எங்கே சார் யூஸ் ஆகும், நீங்கள் வந்து எதுக்காண்டி இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து காலேஜ்லேயும் சரி லேப்லேயும் சரி ஏஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி ஒரு இது யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா சைன் வேவு, ட்ரையாங்குலர் வேவு, இந்த மாதிரி நிறைய வேவ்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? அந்த சர்க்யூட் அந்த எலக்ட்ரானிக் கேஜெட் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிலேட்டர் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரில் வந்து டைமிங் சிக்னலை வந்து ஜென்ரேட் பண்ண இந்த ஆசிலேட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு மெசேஜ் சிக்னலை வந்து இன்னொரு இதுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணோம்னா நம்ம வந்து அதோட கேரியர் ஆட் பண்ணுவோம். இந்த கேரியர் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஓகேவா? இந்த ஹை ஃப்ரீக்வன்சி கேரியரை வந்து ஜென்ரேட் பண்ண இந்த ஆசிலேட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இதோட அப்ளிகேஷனை பொறுத்து நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஆசிலேட்டர் கான்செப்ட் போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். நம்ம இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் சொல்லியிருக்கோம்ல, இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் இவர் என்ன செய்வார்னா, நம்ம இங்கே ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வர அவுட்புட் இருக்குல்ல, இந்த தெர்மல் நாய்ஸ் வந்துருக்கலாம், அந்த நாய்ஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சியை தான் வந்து பார்த்திங்கன்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம வந்து இங்கே கொடுப்போம். இங்கே தான் இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை வந்து டிசைட் பண்ணும். ஏன்னா F0 = 1/2π RC × √6. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி ஆசிலேட்டருக்கு. அதே மாதிரி வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டருக்கு 1/2π RC அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இது எப்படி வந்துச்சுன்றதை டெரிவேஷன் யூஸ் பண்ணி தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து டெரிவேஷன் கான்செப்ட்டுக்கு போல் வெறும் எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க்கிங் பிரின்சிபலை மட்டும்தான் நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம். கரெக்டாக இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி நமக்கு அவுட்புட் வருதா அப்படின்றத மட்டும்தான் நம்ம இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டா வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் 1 kHz வந்து இந்த ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் நம்ம பார்ப்போமா. இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து ப்ரோட்டீஸ் போயிடலாம். ப்ரோட்டீஸ் போயாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் சொன்னோம்ல,
அதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் உங்களுக்கு தெரியும் ஆம்பிளிஃபையர் வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை கொடுக்கும். எப்படி சார் கொடுக்கும் அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருப்போம். ஆம்பிளிஃபையரில் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து நம்ம இன்புட் வந்து கொடுக்குறோம். ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் கொடுக்குறோம். அதில் அவுட்புட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்ட் ஆகி கிடைக்கும். அவுட் ஆஃப் ஃபேஸில் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் கிடைக்கும். அப்போ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து 180 டிகிரி 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இதையும் நம்ம வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், 180 + 180 360 டிகிரி இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஏன்னா 360 டிகிரி அப்படின்றது எங்கே வரும்னா உங்களுக்கு 0 டிகிரியில் தான் வரும். அப்போ வந்து இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்போ வந்து இது வந்து ஆசிலேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக ப்ரோட்டீஸ்க்கு போயிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து காம்பனண்ட்லாம் பிக் பண்ணி ரொம்ப டைம் கன்சப்ஷன் ஆகும் அப்படின்றனால நான் வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ப்ரோட்டீஸ்னால் என்ன அப்படின்றத போட்டிருப்போம். அதை வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து BC548 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து BC547 கூட இருக்கலாம். நம்ம இஷ்டம் NPN டிரான்சிஸ்டர் அதுதான் மெயின். ஓகேவா? அந்த டிரான்சிஸ்டர் வந்து NPN டிரான்சிஸ்டர். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இது வந்து ஆம்பிளிஃபையர் சர்க்யூட். நீங்கள் இதை விட்டுருங்களேன், இந்த ஆர்சி இதை விட்டுட்டு இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் மாதிரி தானே இருக்குது. கண்டிப்பாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் பார்ட். இது வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் தான் இதுதான் பீட்டா. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து டிசைன் பண்ணுறது நமக்கு தெரியும். உங்களுக்கு என்னென்ன தெரியும்னா, சம் பேராமீட்டர்ஸ் வந்து தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த ஆம்பிளிஃபையர் வந்து டிசைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா இந்த ரெசிஸ்டர் வேல்யூலாம் எப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது வந்து வேணால் டெரிவேஷன் நம்ம டெரைவ் பண்ணி ஆன்சரை கொண்டு வரலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து டைம் லென்த் அதிகமாகுன்றனால நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சி அப்படின்ற இந்த 3 இது யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த ஆர்சி நெட்வொர்க் வந்து 60 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஒரு ஆர்சி நெட்வொர்க்கை வச்சு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா 90 டிகிரி வரைக்கும் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது எப்படின்னா நம்ம அதுக்கும் ஒரு டெரிவேஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த ஒரு ஆர்சி நெட்வொர்க்கை வச்சு நம்ம வந்து 90 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம்ல. அப்போ இந்த 2 இது மட்டுமே நமக்கு போதுமே. 2னா 90 + 90 180. ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த பர்காஷன் க்ரைட்டீரியா. 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதில்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது. அதனால தான் என்ன யூஸ் பண்ணுறோம்னா இன்னொரு ஆர்சி நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபேஸ் வந்து 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி, 3 6 ஆர் 18 180 டிகிரி, இது வந்து ஒரு 180 டிகிரி. டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் இஸ் 360 டிகிரி. ஓகேவா? அப்போ இது பர்காஷன் க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. மாடல்ஸ் ஆஃப் A β = 1. ஓகேவா? நம்ம அந்த ஏவி அந்த ஃபார்முலாவில் பார்த்த மாதிரி இது வந்து மாடல்ஸ் ஆஃப் A β லூப் கெயின் வில் பி யூனிட்டி. அது வந்து லூப் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யூனிட்டின்னு வந்துருச்சு. இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம ஃப்ரீக்வன்சி எப்படி செலக்ட் பண்ணுறது சார்? இப்போ வந்து எனக்கு வந்து நான் 1 kHz வந்து ஃப்ரீக்வன்சி இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 2 kHz கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. F0 = 1/2π RC × √2n அப்படின்னு இருக்குது. இந்த n வந்து என்ன குறிக்குதுன்னா நம்பர் ஆஃப் நெட்வொர்க். இந்த ஆர்சி நெட்வொர்க் எத்தனை நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம்? இங்கே வந்து நம்ம 3 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 2 × 3 6. அப்போ RC × √6. அப்போ அதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி எவ்வளோ எத்தனை. இப்போ வந்து நீங்கள் வந்து 1 kHz ஜென்ரேட் பண்ணால் எனக்கு வந்து 1 kHz ஃப்ரீக்வன்சி தெரியும். கெப்பாசிட்டன்ஸை வந்து நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். 10 nF. இது வந்து 0.01 மைக்ரோஃபேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். 10 nF கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எனக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் தெரியும், ஃப்ரீக்வன்சி தெரியும். அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? கால்குலேட் பண்ணிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து இங்கே வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு ஜென்ரேட் ஆகிற சிக்னலோட ஃப்ரீக்வன்சி எத்தனை வேணும் அப்படின்றத நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ அதையும் நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம். இங்கே வந்து நான் வந்து 1 kHz தான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ அந்த 1 kHzக்கு தேவையான ஆர்சி காம்பனன்ட்ஸ் தான் வந்து நான் வந்து இங்கே வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். ஓகேவா? இது வந்து பர்காஷன் க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆசிலேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 10 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டிசி சோர்ஸ். இது எதுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம்னா இந்த டிரான்சிஸ்டர் இருக்கார்ல, இவர் வந்து எப்படி சும்மாவே ஒர்க் ஆயிடுவாரா? இல்லை, இவர் வந்து ஆக்டிவ் ரீஜனுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? இவர் வந்து என்ன தூங்கிட்டு இருப்பார். இவருக்கு வந்து நம்ம பயாசிங் வோல்டேஜ் நம்ம கொடுத்தா தான் இவர் வந்து ஆன் ஆவார். ஓகேவா? அந்த பயாசிங் வோல்டேஜ் தான் இது. ஓகேவா? அப்போ வந்து இவரை வந்து ஆக்டிவ் ரீஜன் கொண்டு வரது தான் இந்த பயாசிங் வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆக்டிவில் இருப்பார்.
அப்போ இந்த டிரான்சிஸ்டருக்குள்ளே இருக்கிற அந்த தெர்மல் நாய்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆம்பிளிஃபை ஆகி இந்த ஃபீட்பேக் இது வந்து ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் நெட்வொர்க் இது வந்து அந்த 1 kHz ஃப்ரீக்வன்சியை மட்டும் செலக்ட் பண்ணி ஆல் அதர் ஃப்ரீக்வன்சி வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அதோட அவுட்புட் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். திருப்பி எடுத்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா அந்த நாய்ஸ் வந்து ஆம்பிளிஃபை ஆகி கடைசியாக ஒரு சர்டைன் வோல்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ் ஆஃப் ஏபிட்டா இஸ் கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். வந்து க்ரோயிங் ஆசிலேஷன்ஸ் வந்து அப்படி ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இந்த விஇன் ஈக்குவல் டு விஎஃப் ஓகேவா, அது ரெண்டும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா சஸ்டைனபிள் ஆசிலேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேவா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரோட பேசிக் ஆப்ரேஷன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆசிலேட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போமா, ஜஸ்ட் நான் என்ன செய்யணும்னா ரன் கொடுக்குறேன். ஓகே, ஆசிலாஸ்கோப்பில் வந்து இதோட அவுட்புட் எடுத்து ஆசிலாஸ்கோப்பில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக அவுட்புட் கிடைக்கிது. ஒரு சைனசாய்டல் வேவ்ஃபார்ம் கிடைக்குதா ப்ளூ எல்லோ கலரில். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதை பார்த்துட்டோம். இதோடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணுவோமா. அப்போ நான் என்ன செய்யணும், கர்சர் வச்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்குது. நான் கர்சரை வச்சுட்டு இந்த கர்சரை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து வச்சு பார்க்குறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 4 வோல்ட் கிடைக்குது. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 4 வோல்ட் இருக்கா, 4 வோல்ட். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அப்போ வந்து 4 -4 +4 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வோல்ட். இங்கே வந்து பீக் டு பீக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 வோல்ட் கிடைக்குது. ஓகேவா, அந்த 2 வோல்ட் எங்கே லாஸ் ஆகும்னா இந்த நம்ம வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் அந்த ரெசிஸ்டன்ட் காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கல, அதில் வந்து என்ன செய்வாங்க, அங்கே வந்து ட்ராப் ஆயிடுவார். கொஞ்சம் வோல்டேஜ் வந்து அவர் பிடிச்சி வச்சுக்கிறாரு. அந்த டிரான்சிஸ்டர் வந்து 0.7 வோல்டேஜ் வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கிறாரு. ஓகேவா, அப்போ மீதி இருக்கிற வோல்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். அதான் வந்து இதோட ஆம்பிடியூட். இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணணும்ல, ஏன்னா கரெக்டாக 1 kHz தான் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் வந்து 2, இந்த பாக்ஸ் வந்து 3. நம்ம இதுக்கு என்ன செய்யணும்னா இப்போ வந்து இங்கே 1 வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லைட்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீக் டு பீக் பாருங்களேன், இங்கேருந்து இங்கேக்கு. ஓகேவா, இது வந்து 1 தானே. அப்போ இந்த பீக் டு பீக் வந்து 1 இருக்குது. அப்போ வந்து 1 × 1 மில்லி செகண்ட்ஸ் இங்கே இருக்கிற டைமிங்கை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 1னா 1 மில்லி செகண்ட்ஸ் தானே வரும். அப்போது டைம் இம்பல்ஸ் வந்து 1 மில்லி செகண்ட்ஸ்னால் நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா இன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் உங்களுக்கு வந்து டைம் பீரியட். அப்போ F = 1/t. ஸோ அப்போ F = 1/1 மில்லி செகண்ட்ஸ். இந்த மில்லி வந்து மேலே வரும்போது கிலோ ஹெட்ஸாக மாறிடும். அப்போ வந்து 1 கிலோ ஹெட்ஸ். அப்போ நம்ம கொடுத்த வேவ் வந்து கரெக்ட் தான் அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ வந்து இப்படி தான் பண்ண முடியுமா, நான் வந்து இப்போ வந்து சிக்னல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் இதை வந்து என்ன செய்வோம்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, சாரி இதில் இந்த ஆம்ப்ளிடியூட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஃப்ரீக்வன்சி வந்து 0.5ல் வைங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து என்ன அதே மாதிரி வந்து இந்த பீக் வந்து கரெக்டாக ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இந்த பீக் டு பீக் வச்சு பாருங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிது, 1 2 அப்போ 2 இது கிடச்சிருக்கா. இந்த ஃபுல் சைக்கிள் தானே வந்து இந்த பீக் டு பீக்குன்றது என்னென்னா இங்கேருந்து நம்ம சிக்னல் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து எண்டில் முடியுதில்ல, இந்த ஃபுல் வேவ் ஃபார்ம் தான். இந்த ஃபுல் வேவ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கா, 2 × 0.5 அப்போ 1 மில்லி செகண்ட்ஸ் தான். அதுவும் நீங்கள் எப்படி வந்து பார்த்தாலும் ஃப்ரீக்வன்சி வந்து 1 kHz தான். அப்போ நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரோட பேசிக் பிரின்சிபல். உங்களுக்கு வந்து இதோட டெரிவேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டெரைவ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஆசிலேட்டர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாக வந்து எப்படி வந்து டெரைவ் பண்ணி ஆசிலேட்டர் வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.